அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில் ஒருவருக்கு பணம் தரக்கூடிய வீடு எந்தெந்த வீடு அதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பெரும்பாலும் எத்தனை யோகங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் கூட சந்தேகங்கள்னு முதல்ல கேட்கக்கூடியது சுய ஜாதகங்கள்ல ஏதேனும் பணம் கொடுக்கக்கூடிய யோகம் இருக்கிறதா, நடப்பு திசைய பணம் நிறைய கிடைக்குமா அப்படின்ற சந்தேகம் தான் அதிகமாக கன்சல்டேஷன்ல வருது. அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோ பதிவு. ஒரு ஜாதகத்துல பணத்தை நாம எப்படி பிரிக்கிறோம் ஜோதிடத்தின் பால்னா, சிறு பணம், பெரும்பணம், அதிர்ஷ்ட பணம், திடீர் எதிர்பாராத தனம், லாப பணம்னு ஒரு ஜாதகத்துல 5 வழிகள்ல ஜாதகருக்கு பணம் கிடைக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். அப்படி இந்த 5 வழிகள்ல கிடைக்கக்கூடிய பணத்தை உறுதிப்படுத்த 5 ஆதிபத்திய வீடுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில ஒரு ஜாதகருக்கு சிறு பணம் வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தின் மூலியமாகத்தான் அவருக்கு சிறுபணம் கிடைக்கும். பெரும்பணத்தை குறிக்கக்கூடிய பாவமாக 4ஆம் வீடு அமைகிறது. சுகஸ்தானம், தாயை பற்றி சொல்லக்கூடிய, வித்தைகளை பற்றி சொல்லக்கூடிய, வீடு வாகனத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த 4ஆம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு பெரும்பணத்தை குறிக்கக்கூடிய வீடு. அதுபோல் 5ஆம் இடம் ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்ட பணத்தை குறிக்கக்கூடிய வீடு. அதிர்ஷ்ட பணம்லாம் எப்படி வரும்? பம்பர், லாட்டரிகள்ல இருந்து வரக்கூடியது, எதிர்பாராமல் பிறர் கொடுக்கக்கூடிய கிஃப்ட், எதிர்பாராமல் திரும்ப செலுத்த வேண்டாம்னு உங்கள் மனதை மகிழ்விக்கக்கூடிய பொருட்கள், அதிர்ஷ்டங்கள் அத்தனையுமே, அந்த அதிர்ஷ்ட பொருட்கள் அத்தனையும் 5ஆம் இடத்துல உறுதி செய்யப்படுகிறது. திடீர் பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிறருடைய சொத்துக்களை மூலயமாக வருவது, பிறரிடம் திரும்ப செலுத்த வேண்டாம் என்று இருக்கக்கூடிய அளவிற்கு எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய பெரும்பணங்களை திடீர் பணமாக 8ஆம் இடம் வரையறுக்கிறது. அதுபோல் லாப பணம், என்ன செஞ்சாலும் அந்த செயலுக்கான லாபத்தை 11ஆம் இடம் உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. அப்போ ஒரு ஜாதகங்கள்ல பணம் கொடுக்கக்கூடிய வீடு அப்படின்றது 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 8, 11ஆம் இடங்கள். இவை தான் ஒரு ஜாதகத்துல பணத்தை கொடுக்கக்கூடிய வீடுகள். இப்போ பணத்தை கொடுக்கக்கூடிய வீடுகள்னு பார்த்துட்டோம். இப்போ ஒரு ஜாதகருக்கு எப்போ பணம் கிடைக்கும் அதுதானே முக்கியம். பணம் கொடுக்கக்கூடிய வீடுகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு சுய ஜாதகத்துல நடப்பு தசா புத்தி என்னன்னு பாருங்க. ஒரு தசை நடக்கிறது, மகாதசை, அவர் யோகரோ அவயோகரோ, அதெல்லாம் அடுத்த பட்சம். ஏன்னா பொதுவான விதிகள்ல தான் அவங்க ஜாதகத்தை ஒரு லக்னத்திற்கு யோகர் அவயோகர்னு உண்டு. ஆனா சுய ஜாதகங்கள்ல யோகரும் அவயோகம் செய்வார், அவயோகரும் யோகம் செய்வார். அந்த பதிவு நம்ம சேனல்ல பதிவேற்றம் செஞ்சிருக்கிறோம். யோகர் எப்போ அவயோகம் செய்வார், அவயோகர் எப்போ யோகம் செய்வார்னு. அதன் அடிப்படையில எந்த தசை நடந்தாலும் அந்த தசைநாதன் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 8, 11ஆம் இடங்களோட தொடர்பு பெறாரான்னு பார்க்கணும். தசைநாதன் 2, 4, 5, 8, 11ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டு அந்த வீட்டில் அவர் ஸ்தான பலத்தோட இருந்துட்டாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு பணம் கொடுக்க போறார் அப்படின்றது அர்த்தம். அந்த ஆதிபத்தியத்தின் வாயிலாக பணம் கிடைக்க போகிறது. ஸ்தான பலன்னா அவர் ஆட்சி பெற்று, உச்சம் பெற்று, நீசபங்கம் பெற்று, வர்க்கோத்தமம் பெற்று, பரிவர்த்தனை பெற்று, திக்பலம் பெற்று, நட்பு நிலை, சமம் போன்ற அமைவுகள்ல ஸ்தான பலத்தோட இருந்தாருன்னா பணம் கொடுக்க போகிறார்ன்றது அர்த்தம். அப்ப நடப்பு திசைநாதன் 2ஆம் வீட்டில் தொடர்போ, 4ஆம் வீட்டில் தொடர்போ, 5ஆம் வீட்டில் தொடர்போ, 8ஆம் வீட்டில் தொடர்போ, 11ஆம் வீடு, இந்த வீடுகளில் தொடர்பு கொண்டு இருக்கும் பொழுது பணம் கொடுக்கக்கூடிய திசையாக அந்த திசை மாறிவிடும். அதற்கு விதி ஒரே விதி தான். எப்பொழுதுமே நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடா எடுத்துக்க வேண்டாம். இந்த திசை நடத்தக்கூடிய கிரகம் இருள் கிரகமா இருக்குன்னா கண்டிப்பா ஒளி கிரகத்தோட தொடர்பு வேணும். அதாவது திசைநாதன் சனி பகவானாகவோ, ராகுவாகவோ, கேதுவாகவோ, செவ்வாயாகவோ, சூரியனாகவோ இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா அந்த சனி பகவானை யார் முதல்ல தூய்மைப்படுத்த முடியும்னா குருவினால் முடியும், அடுத்து சுக்கிரனால் முடியும், அதற்கு அடுத்து புதனால் முடியும். இந்த காம்பினேஷன்ல இருக்கும். ராகுவானால் குரு, சுக்கிர, புதனுடைய தொடர்பு இருக்கணும். செவ்வாயானால் கண்டிப்பாக சந்திரனுடைய தொடர்பு, குருவோட தொடர்பு, சுக்கிரனுடைய தொடர்பு இருக்கணும். கேதுவானால் குருவோட தொடர்பு, சுக்கிரனோட தொடர்பு, புதனுடைய தொடர்பு இருக்கணும். சூரிய பகவான் அவரானா குருவோட தொடர்பு, சுக்கிர, புதனுடைய தொடர்பு இருக்கும் பொழுது அந்த தசை நல்வினை பண்ணுது அப்படின்றத உறுதிப்படுத்தி சொல்றோம். அவர் யோகரோ அவயோகரோ அதெல்லாம் தாண்டி இந்நிலையில இருந்தா நல்லது பண்றார். அப்ப திசைநாதன் அப்படின்றவரு இந்த ஆதிபத்தியத்தோடு தொடர்பு கொண்டால் அதன் மூலியமா பணம் கிடைக்கும். 2ஆம் இடத்தோட தொடர்பு கொள்றாருன்னா அடிக்கடி உங்க கையில பணம் இருந்து கொண்டே இருக்கும். 4ஆம் இடத்தோட தொடர்பு கொள்றாருன்னா பெரிய பெரிய பணங்கள் வந்து செல்லும். பணம் சார்ந்த ஆதாயம், வீடு சார்ந்த ஆதாயம், நிலங்கள் சார்ந்த ஆதாயம் கிடைக்கும். 5ஆம் இடத்தோட தொடர்பு வெல்றாருன்னா அதிர்ஷ்ட பணங்கள் வந்துகிட்டே இருக்கும். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு நன்கொடை கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பார். லாட்டரி ஆகட்டும், அதிர்ஷ்ட பொருட்கள், பம்பர் பிரைஸ், எதிர்பாராமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். 8ஆம் இடத்தோட தொடர்பு கொள்றாருன்னா பிறரிடம் திரும்ப செலுத்த வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கிறத உறுதிப்படுத்தும். 11ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்றாருன்னா என்ன செயல் செஞ்சீங்களாலும் அதுக்கு ரெட்டிப்பு மடங்கு லாபம் கொடுக்கும்.
இது தசை நடக்கும் பொழுது. இப்ப எல்லாருக்குமே தசை நடந்துருமானா கண்டிப்பா இல்லை. ஏன்னா நம்ம பணபர ஸ்தானங்கள்னு சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 5 வீட்டை தான் சொல்றோம். ஜாதகங்கள்ல 12 இடங்கள் உண்டு, மீத ஒரு 7 இடங்கள் உண்டு. அப்ப 7 இடங்கள்ல நடந்து தசை நடந்தா கிடைக்காதான்னா அதுல புத்தி என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். தசைநாதன் தொடர்பு கொள்ளனா புத்திநாதன் பெரும் வருடங்கள்ல தசா புத்தி நடக்கணும். அப்போ அந்த புத்திநாதனாவது அந்த வீடுகளில் தொடர்பு கொண்டு ஒளி பொருந்திய நிலையில இருக்கணும். கண்டிப்பா அந்த வீட்டுல 2ஆம் இடமோ 4ஆம் இடமோ 5ஆம் இடமோ 8 11ஆம் இடத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகம் ஸ்தான வலுவை பெற்று சுபகிரகங்கள் தொடர்பை வெற்றி இருக்குமாயின் கண்டிப்பாக இப்போ ஒரு கேள்வி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சில சந்தேகம் வரலாம், சுபகிரகம் தாங்க தொடர்பு கொள்ளுது, குருபகான் தொடர்பு கொள்றார் 4ஆம் இடத்துல, எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்வி வரலாம். ஏன்னா நீங்க பிறந்தது ரிஷப லக்னம், 4ல சிம்மமனையில குரு இருக்கிறார், லக்ன அவயோகர், முழு அவயோகர் சுகஸ்தானத்துல தொடர்பு கொண்டாரு, என்ன பண்ணுவார்? அப்பொழுது அங்கு சரிபகானோடு அவர் தொடர்பு கொள்ளணும், இல்ல புதனோடு தொடர்பு கொள்ளணும். எதுவானாலும் லக்ன யோகர்களோடு அந்த கிரகம் தொடர்பு கொள்ளணும். 4ல் அமர்ந்த கிரகம் லக்ன யோகரோட தொடர்பு கொள்ளணும். அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த 5 வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பணத்தை தரப்போகின்ற வீடு, அங்கு இருக்கக்கூடிய இந்த கிரகங்களின் தசை பணத்தை கொடுக்கக்கூடிய தசை, அது எந்த அளவுக்கு இருக்குன்றது அந்த கிரகத்தினுடைய ஸ்தான வலு. இந்த பதிவுல மிக எளிய வகையில உங்களுக்கு புரிதல் இருக்கும். எப்படி ஒரு கிரகம் பணம் தருகின்றது, பணம் தரக்கூடிய கிரகம் வீடு மற்றும் எப்படி இருந்தால் தருன்றது ஒரு புரிதல் கிடைத்திருக்கும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.